டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சிவாஜி அவர்கள் தன்னோட மகனான பிரபு கூட நிறைய படம் பண்ணி அவருக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதே மாதிரி பிரபு ஏன் அவரோட பையனுக்கு பண்ணலன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி பல படங்களில் பிரபுவோடு இணைந்து நடித்து அவருக்கு வழியெல்லாம் காட்டல, இணைந்து நடித்தார், அவ்வளவுதான். நடிப்பு என்பது வழிகாட்டலில் வருவதல்ல. ஸ்ரீலங்கன் ஆர்ஜேவான KS ராஜாவோட பழகிய அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இலங்கை வானொலி அறிவிப்பாளரான KS ராஜாவுடைய குரலை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் அவரோடு பழகுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு அமையல. நடிகர் பிரசாந்த் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க கோட் படத்தோட ஷூட்டிங் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு ராஜா தருமபுரியிலேருந்து கேட்டிருக்காங்க. போர்ட் திரைப்படம் 60-70% வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவரை கேட்டு சொல்லலான்னு பார்த்தா அவர் ஃபோன் எடுத்தால் தானே. வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்ண வடச்சென்னை படமும் இப்போ அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க அரசன் படமும் உண்மை கதையா இல்லை அவரோட கற்பனை கதையான்னு தேவி பட்டணத்துலேருந்து வினீத் கேட்டிருக்காங்க. வடச்சென்னையை பொறுத்தவரையில் அது வெற்றிமாறனுடைய கதை தான். எந்த நாவலாசுடைய கதையும் வாங்கி அதை தழுவி அவர் அந்த படத்தை எடுக்கலை. இப்போ அவர் அடுத்து எடுக்க போகின்ற அரசன் படத்தினுடைய கதைக்களமும் வடச்சென்னை அப்படின்றதுனால அதுவும் அவருடைய சொந்த கதை தான் நினைக்கிறேன். ஸ்ரீனிவாச ஐயர் ராமசாமி அவர்களை ஏன் எல்லாரும் சோன்னு அழைக்கிறாங்க? அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டதுன்னு சர்க்குணம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சோ என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீனிவாச ஐயர் ராமசாமி தேன்மொழியாள் அப்படின்ற ஒரு நாடகத்தில் முதல்ல நடித்தார். அந்த நாடகத்தை எழுதியது பகீரதன். அந்த நாடகத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்துடைய பெயர் சோ. பின்னாளில் அதுவே அவருடைய பெயர் ஆனது. இப்போ இருக்க டைரக்டர்ஸில் யாருக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்குன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இயக்குநர்களில் 80-85% பேர் மிகுந்த ஆளுமை உள்ள இயக்குநர்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் கணவன் மனைவியாக 2 இசையமைப்பாளர்கள் இருக்காங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே கணவன் மனைவி சேர்ந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இசையமைத்ததாக தெரியல. 100 படங்கள் 200 படங்கள் நடிக்கிறது ரஜினி கமலோட போயிடுச்சா? இப்போ இருக்க ஆக்டர்ஸ் யாருமே அவ்வளோ படங்கள் நடிக்கிற மாதிரி தெரியலையேன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி மாதிரி 100-200 படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு இப்போது இருக்கின்ற கதாநாயகர்களுக்கு அமைவது மிக கடினம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு கதாநாயகர்கள் மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு திரையுலகத்தினுடைய சூழலே அடியோடு மாறி போயிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு கதாநாயகருடைய படம் 1 அல்லது 2 தான் இப்போல்லாம் ஆண்டுக்கு வருகிறது. அப்படி இருக்க அவங்க 100 படங்களையெல்லாம் எப்படி நிறைவு பண்ண முடியும்? சோ அவர்களோட துக்ளக் இதழ் இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கான்னு சர்க்குணன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சோனுடைய துக்ளக் கதை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. சோ ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்திய அந்த பத்திரிகை இப்போ குருமூர்த்தி ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு டைரக்டரும் செகண்ட் பார்ட் இன்னொரு டைரக்டரும் டைரக்ட் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பூர்ணிமா திருச்செங்கோடுலேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு வருகின்ற தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சில தொலைக்காட்சி தொடரில் 8-9 இயக்குநர்கள் எல்லாம் இயக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு திரைப்படத்தின் ஒரு பாதி ஒருத்தரும் இன்னொரு பாதி இன்னொருத்தரும் இயக்குவதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? தேனிசை தென்றல் தேவா தமிழக அரசு விருது வாங்கியிருக்காரான்னு பூங்கொடி வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையிலே வெளியான 4வது திரைப்படம் வைகாசி பிறந்தாச்சு. அந்த படத்துக்கே தமிழ்நாடு அரசுடைய சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வென்றவர் தான் தேவா. அந்த படத்தை தொடர்ந்து வசந்த் இயக்கத்தில் உருவான ஆசை திரைப்படத்துக்கும் அவருக்கு தமிழ்நாடு அரசுடைய சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைத்தது. நடிகர் சூர்யா விக்ரம் 2 பேரில் யாராவது டைரக்டர் அவதாரம் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு திருவண்ணாமலையிலேருந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர் விக்ரம் சூர்யா ஆகிய இருவரில் ஒருவர் என்ன, இருவருமே இயக்குநர்களாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. முத்து படம் மாதிரியே வேற யாராவது ஆக்டரோட படம் ஜப்பானில் பெரிய ஹிட் ஆயிருக்கான்னு காயத்ரி பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தின் முத்து திரைப்படத்தை போல வேறு சில நடிகர்கள் நடித்த படங்களும் ஜப்பானில் திரையிடப்பட்டிருக்கின்றன. ஓரளவு கூடியிருக்கு. ஆனால் முத்து படைத்த சாதனையை இதுவரைக்கும் எந்த படமும் தொடவில்லை. நஸ்ரியா திரும்பவும் எப்போ தமிழில் நடிக்க வருவாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நஸ்ரியா மீண்டும் நடிப்பதிலே ஆர்வமாக இருக்காங்க. மலையாளத்தில் ஏற்கனவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தமிழும் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சித்ரா சார், உங்களுக்கு சினிமாவில் இருக்க ஆர்வத்தை தாண்டி விளையாட்டில் ஆர்வம் இருக்கா? எந்த கேம் நீங்கள் ஆர்வமாக விளையாடுவீங்கன்னு அறந்தாங்கிலேருந்து நிஷா கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலேருந்தே அவுட்டோர் கேம்ஸ் எதுலேயும் எனக்கு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை. அதற்கான சூழலும் நமக்கு அமையலை. சின்ன வயசில் நான் அதிகமாக ஆடினதுன்னா இன்டோர் கேமில் செஸ். அது கூட ஒரு காலகட்டத்திலே டச் விட்டு போயிட்டுரு.
நடிகர் தனுஷுக்கு இட்லி கடை, திருச்சி டம்பளம் மாதிரியான ஃபீல் குட் மூவி தான் நல்லா இருக்கு. ஆனாலும் அவர் ராயன், கேப்டன் மில்லர் மாதிரி ஆக்ஷன் படங்களே சூஸ் பண்றாரு. இதற்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கேப்டன் மில்லர் மாதிரியான ஆக்ஷன் படங்களில் நடிக்க தனுஷ் ஆர்வம் காட்டுகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைய கதாநாயகருடைய போக்கு. பெரும்பாலான கதாநாயகர்கள் ஆக்ஷன் படங்களில் தானே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேலையில்லா பட்டதாரி 2 படத்துக்கு அப்புறம் கஜோல் தமிழில் நடிக்கவே இல்லையே, அவங்களுக்கு வாய்ப்பு வரலையா இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு அர்ஜுன் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி 2 படத்துக்கு பின்னாலே கஜோல் தமிழ் படங்கள் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, கஜோலுக்கு தமிழ் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இல்லை. 2வது, கஜோல் கேட்கின்ற சம்பளம். வரவேற்பு இல்லாத நிலையில் அவ்வளவு சம்பளம் கொடுத்து அந்த நடிகையை யார் ஒப்பந்தம் செய்வார்கள்? பழம்பெரும் நடிகையான காந்திமதி முதல்ல எந்த படத்தில் அறிமுகமானாங்கன்னு ஹரி தர்மபுரியிலேருந்து கேட்டிருக்காங்க. காந்திமதி அறிமுகமான முதல் படம்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் தயாரித்த வேதாள உலகம் திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே இரவும் பகலும், குமரிப்பெண் உட்பட ஒரு சில படங்களில் அவர் நடித்திருந்தாலும் அவருக்கு நல்லதொரு அடையாளத்தை தந்த படம்னா அது பாரதி ராஜாவுடைய 16 வயதிலே திரைப்படம் தான். ஒரு படத்தை எத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்க முடியும்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தினுடைய ஓடிடி உரிமையை எக்ஸ்க்ளூசிவ் முறையில் ஒருத்தருக்கு மட்டும்தான் விற்க முடியும். ஆனால் நான் எக்ஸ்க்ளூசிவ் முறையில் பல ஓடிடி தளங்களுக்கு விற்கலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஷோ எப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி அசோகன் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷோவையும் அசோகனையும் ஒரே வரிசையில் வைத்து பார்க்க முடியுமா? அப்படி இருந்த போதிலும் அவர்கள் இருவருக்கும் இடையே அந்தளவுக்கு நல்ல நட்பு இருந்தது. அசோகனை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியாத ஒரு ஆசாமி அவர். கள்ளம், கபடு இது எதுவுமே அவருக்கு தெரியாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா அசோகனை ஒரு வளர்ந்த குழந்தை என்று சொல்வேன். அசோகன் சிரிக்க ஆரம்பித்தார்னா எந்த இடத்துல இருக்கும், யார் யார் அங்கே இருக்காங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற எந்த கவலையும் இல்லாமல் மனம் விட்டு வாயார சிரிப்பார். ஒருவரை திட்ட ஆரம்பித்தாலும் அதே நிலை தான். நம்ம எங்கே இருக்கோம், சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் திட்டத் தொடங்கி விடுவார். விவரம் அறியாத மனிதர் என்று அசோகனை சொல்லிவிட முடியாது. விவரம் அறிந்த மனிதர் தான். ஆனால் அந்த அனுபவ அறிவை பயன்படுத்தி தன்னை உஷார்படுத்திக் கொள்ள தெரியாதவர் என்று அசோகனை பற்றி பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் ஷோ. பொதுவாகவே இசையமைப்பாளர் மேலே பல பாடல்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க டியூன் போட்டு அவங்களே பாடிக்கிறாங்க. நீங்கள் பல பாடல்களில் நீங்களே பாடியிருக்கீங்க. இன்றைக்கு பல இசையமைப்பாளர் நடிக்க வந்திருக்காங்க. சாம் எப்போ நடிக்க ஏற்பாடு? ஒருத்தர்லாம் கதை சொன்னார் டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.